ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகா கல்யாணம் சீரியலில் கோடீஸ்வரி பேக்கை செக் பண்ணுறாங்க, நகையை காணோம்னு. அதில் இல்லை அப்படின்னோடனே சரி வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனோன்னே எப்படி இது மிஸ் ஆகும், மிஸ் ஆகாது, நம்ம இதில் தானே வச்சோம் அப்படின்னு சொல்லி சித்ராதேவி பதட்டமாகி போய் கோடீஸ்வரி பேக்கை தூக்கி திரும்ப உதறி செக் பண்ணுறாங்க. அப்போ மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து என்ன கிடைக்கலையா நகை அப்படிங்கிற ஐஸ்வர்யா. உடனே மகா போய் உங்களுக்கு ஏன் இந்த ஈன புத்தி, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு திருட்டு புத்தி இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னா சித்ராதேவி போய் அடிக்க போகிறாங்க மகாவை. உங்களுக்கு என்ன நெஞ்ச எழுத்து இருந்தால் நகையை தூக்கி எங்கள் அம்மா பேக்கில் வச்சு திருட்டு பறி போடப்பட்டது இல்லாமல் நீங்கள் என் தங்கச்சியை அடிக்க போவீங்க, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா திட்டுறா. ஏண்டி நான் எப்படி நகையை எடுத்து வச்சேன், நீங்கள் தான் நகையை அவங்க கொடுத்தோன்னுமே மகா கொண்டது பூஜை ரூமில் வச்சோன்னே உங்கள் மொழியே சரியில்லை, ஏதோ ஒன்று தகுடு தக்கம் பண்ண போறீங்கன்னு நினச்சி தான் நான் வந்தேன் பின்னாடியே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் எடுத்து செஞ்சதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், நகையை எடுத்து எங்கள் அம்மா பேங்கில் போட்டது, கோடீஸ்வரி உன்னை தொலைச்சிருவேன்னு சொன்னது எல்லாமே வீடியோ இருக்குது, நான் போய் பாருங்க ஹாலில் எல்லாத்துக்கும் பெரிய படமாக போட்டு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வா மகா அப்படின்னு கூட்டிட்டு பின்னாடியே ஓடி போய் கெஞ்சுறாங்க சித்ராதேவி. அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா இந்த நகையை கொண்டு நீங்களே வைங்க, நான் எப்படி வைக்க முடியும்னு எடுத்து எங்கள் அம்மா பேக்கில் போட மட்டும் தெரிஞ்சிச்சா, அப்போ அது அவங்களுக்கு இது பண்ணலை, இப்போ வலிக்குதா நான் வைக்க சொன்னோன்னா அப்படின்னு சொன்னோன்னா சரி கொண்டா அப்படின்னு போய் மறைமுகமாக போய் வைக்கிறாங்க. அந்த பூக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நகை கிடச்சிருச்சு வாங்க, அத்தை வாங்க, மாமா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எப்படி இந்த நகை இப்போ இருக்கும், நான் தானே இப்போ தேடிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரி. அப்போ நான் கொண்டு வந்து வச்ச மாதிரி நினைக்கிறியா நீனு அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா. அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே சரி விடுங்க, போய் பூஜை பண்ணுமா மகா அப்படின்னோடனே தயங்கிட்டு மகா போய் பூஜை பண்ணுறாங்க. முறைக்கிறாங்க சித்ராதேவியை பார்த்து. சூர்யாட்ட மக கேட்குறாங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் அதிகமாக பாசம் வச்சுருக்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அது நான் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனைனா குடும்பத்து பக்கம் நிற்பீங்களா அவள் பக்கம் நிற்பீங்களான்னா நான் கண்டிப்பாக குடும்பத்து பக்கம் தான் அப்படி நிற்பேன் அப்படின்னா, இதையே நீ கேட்குறோம்னா நீங்கள் தான் நான் ஏன் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன், என்னையே கேட்குறீங்க, நான் அதிகமாக பாசம் வச்சுருக்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தானே சொன்னேன், அந்த இடத்துக்கு நான் வரவும் மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு போய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றாரு சூர்யா, அவங்க குடும்பத்து பக்கம் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு, சித்ரா நகையை திருடினதை நம்ம சொன்னோம்னா அவர் கேட்கவே மாட்டார், அவங்க பக்கத்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, எப்படி இவளுக்கு எல்லா நெஞ்சல் தந்தேன், நம்ம அம்மாவை திருட்டு பள்ளிக்கு சுமத்தி வெளில வரட்டுன்னு நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுறாங்க கோடீஸ்வரி. அதிர்ச்சி அப்படின்னு நிற்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.